இன்னைக்கு நம்ம ஜான் மரிய வியானி அவன்ற புனிதரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் பங்குத்தந்தையின் பாதுகாவலர். ஜான் மரிய வியானிக்கோட முழு பேர் வந்து ஜான் பாப்டிஸ்ட் மரிய வியானி. இவர் வந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு சின்ன ஊரில் பங்குத்தந்தையாக இருந்து புனிதரானவர். இவருடைய முழு குழந்தை பருவ வாழ்க்கையை பார்த்தோன்னா, இவர் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு சின்ன ஊரில் இவர் வந்து பிறக்கிறாரு. டார்ட்லி என்ற ஒரு ஊர். அந்த ஊரில் இவங்க அப்பாவோட பேர் வந்து மத்தேயும், அம்மா பேர் மேரி. இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். அவங்க விவசாய வேலை செய்யக்கூடிய ஒரு எளிய எளிய மனிதர்கள் தான். குழந்தை பருவத்திலிருந்தே இவங்களுக்கு பெற்றோர் தான் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. இவங்களுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிக்கவோ இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. 2 மறை பரப்பு பணியில் ஈடுபடுற 2 சிஸ்டர்ஸ் வந்து இவருக்கு புதுநன்மை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் வந்து 13 வயசில் வந்து புதுநன்மை எடுக்கிறாரு. அவர் வந்து அது எப்படி போய் எடுக்கிறாருன்னா, பயந்து மூடப்பட்ட ஒரு இல்லத்திலேருந்து இவர் எடுக்கிறாரு. அந்தளவுக்கு வந்து பக்தி முயற்சி வந்து ரொம்ப கடினமாக இருந்த ஒரு நேரத்தில் இவர் வாழ்ந்தாருக்கார். அப்புறம் போர் முடிஞ்சு அப்புறம் நெப்போலியன் மன்னனும் பாப்பாண்டவருக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கையாக இருக்கும்போது 16 வயசில் வந்து இவர் குருவாகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த நேரத்தில் அவங்க அப்பா கிட்ட போய் ரொம்ப மன்றாடுறாரு. 3 வருடங்கள் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து அவருக்கு குருவானவராக அவருக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஸோ இவர் பங்குத்தந்தையோட உதவியுடன் குருவானவராக படிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போய் வந்து பார்த்தா இவர் தான் அங்கே இருக்கிற மாணவர்கள்லேயே ரொம்ப பெரியவர். அதே நேரத்தில் படிப்பில், அறிவில் எல்லாத்துலேயுமே கடைசியாக இருக்கக்கூடியவர். இவருக்கு ஃப்ரெஞ்சு மொழியுமே முழுசாக தெரியல. அடுத்தது வந்து லத்தீன் மொழி படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஞாபக சக்தி இல்லை இவருக்கு. இவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது நெப்போலியனோட படையெடுப்பு மீண்டும் நடக்குது. அந்த நேரத்தில் இவர் வந்து வழி தவறி நெப்போலியனோட இதில் போர் வீரராக போய் சேர்ற ஒரு கடினமான உண்டுதலுக்கு உள்ளாக்கப்படுறாரு. ஆனால் இவர் விருப்பப்படாமல் போய் ஜாயின் பண்ணி வழி தவறி இவர் வந்து நெப்போலியனுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து வெளியே வராமல் அங்கேயே 2 வருடம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நெப்போலியனுக்கும் பாப்பானவருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அதன் மூலம் திரும்பி வராரு. வந்து 25 வயசில் மறுபடியும் படிக்க போகிறாரு. அந்த மறை குருத்துவ மடத்தில் வந்து இவர் தான் இருக்கிறதுலே சீனியர் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி இவருக்கு கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப சின்னவங்க. 25 வயசில் இவர் வந்து நொவிஷேட்குள்ளே போகிறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் நகைக்கப்படுறாரு. ரொம்ப துன்பங்களுக்கு உள்ளாகிறாரு. ஆனால் ஆண்டவர் மேலே இருக்கிற பக்தியால் படித்து குருவாகிறாரு. ஆனால் ரொம்ப லீஸ்ட் மார்க்கில் ரொம்ப கடைசியாக வர ஒரு மாணவராக இருக்கிறார். இவரை வந்து எங்கே போடுறதுன்னு பார்க்கும்போது ஆர்ஸ்ன்ற ஒரு ஊர் ஃப்ரான்ஸில் இருக்குது. அந்த ஊரில் வந்து இவரை பங்குத்தந்தையாக போடுறாரு. அந்த ஊரில் மொத்தமே 200 பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஒரு ஊர், இறைபக்தியே இல்லாத ஒரு ஊர். அந்த ஊரில் இவர் அனுப்பப்படுறாரு. அங்கே போய் பார்த்தா ஆலயம்லாம் போரில் இடிஞ்சு கிடக்குது. ஒரு சிற்றாலயத்தை தான் இவர் பங்காலயமாக நியமித்து அதில் இருக்கிறாரு. அங்கேருந்து இறைவனின் பக்தியும் கடவுள்கிட்ட தினமும் மன்றாடி வேண்டிட்டு இறைவனோட பக்தியை பரப்ப முயற்சி செய்கிறாரு. ரொம்ப கடினப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த ஊர் மக்கள் மனம் மாறுறாங்க. இவரோட பிரசங்கங்கள், இவரோட அறிவுரைகள் எல்லாம் கேட்டு நிறைய பேர் வெளியில் பரவி வெளியூரில் இருந்தெல்லாம் இவரை பார்க்க ஃபாதர்ஸ் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒப்புரவு சாதனை செய்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல். இவர் வந்து யாராவது பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை சொல்ல மறந்தால் கூட அதை அவர் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு குருவானவராக இருக்கிறாரு. இவருக்கு உணவு அருந்துறதுக்கு, மறைக்கல்வி எடுக்கிறதுக்கு, திருப்பலி வைக்கிறதுக்கு தவிர மற்ற நேரங்கள் முழுசும் ஒப்புரவு சாதனத்திலேயே காலத்தை வந்து கடத்துறாரு. அப்படி வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்தெல்லாம் பாவசங்கத்தினை இவர்கிட்ட செய்ய வராங்க. இவர் வந்து பிசாசால் பல விதங்களில் சோதிக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் தூக்கமே இல்லாமல் வேதனைக்கு உள்ளாகிறார். ஏன்னா பிசாசு இவருக்கு வேண்டப்பட்டதை எரிக்கிறது, படுக்கையை எரிக்கிறது, இவரை ரொம்ப அடிக்கிறது, துன்புறுத்துறது, அந்த மாதிரிலாம் பண்ணது 20 வருடங்கள். ஆனால் ஊடாடி போராடி அதில் வெற்றி பெறுறாரு. இப்படிப்பட்ட இவர் 1859ஆம் ஆண்டு மரணம் அடைகிறாரு. மரணம் அடைஞ்சதும் திருத்தந்தை 10ஆம் பயசால் அருளாளர் பட்டம் வழங்கப்படுறாரு. திருத்தந்தை 11ஆம் பயசால் புனிதர் பட்டம் வழங்கப்படுறாரு. புனிதர் பட்டம் வழங்கப்பட்டு இவர் வந்து பங்குத்தந்தையின் பாதுகாவலராக அறிவிக்கப்படுறாரு. நமது திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் வந்து ஜூன் மாதம் 2009ஆம் ஆண்டு இவரோட ஞாபகமாக தான் குருக்கள் ஆண்டாக வந்து அறிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு மகா புனிதர், ரொம்ப பக்தி வாய்ந்தவர், சாத்தானை எதிர்த்து போராடினவர், மன உறுதியுள்ளவர், பங்குத்தந்தைகளின் பாதுகாவலர். இவரை போல் நாமளும் மன உறுதியுடனும் ஒப்புரவில் ரொம்ப ஈடுபாடுடன் வாழவும் நாம் முயற்சி செய்வோம்.
பிரைஸ் தி லார்ட்.